ஆனா ஆண்டவர் இயேசுவோட அன்பு அது மாறாத அன்பு, அது மறையாத அன்பு. இந்த ஆண்டவர் இயேசு எந்த சூழ்நிலையிலும் அவர் நேசிப்பார். வியாதியில் இருக்கலாம், வறுமையில் இருக்கலாம், நம்ம சூழ்நிலை மாறி போயிருக்கலாம், நம்ம பார்த்தா நம்ம கையில ஒரு 10 ரூபாய் பணம் இல்லாத சூழ்நிலை கூட இருக்கலாம். ஆனா மனிதர் நம்மளை பார்த்து ஒதுக்கிட்டு போயிடுவாங்க. ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் நம்ம நேசிக்கிற தெய்வம், எந்த சூழ்நிலையும் நேசிக்கிறவருங்க இந்த ஆண்டவர் இயேசு. அருமையான என் சகோதரனே, சகோதரியே, தாய்மார்களே, பெரியோர்களே, நம்ம நேசிக்க ஒருவர் உண்டு. ஆண்டவர் அவர் தாய் உள்ளம் படைத்தவர். இந்த ஆண்டவர் இயேசு, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் வந்தார், மரித்தார். இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இந்த உயிரோடு எழுந்த ஆண்டவர் மனிதனை அதிகமாக நேசித்து மனிதனுடைய உள்ளத்திலே வாழ ஆசைப்படுகிறார். ஆண்டவர் இயேசு. அருமையான தாயாரே, தகப்பன்மாரே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனுடைய உள்ளத்திலே வாழ ஆசைப்படுகிறார். ஏன் மனிதனுடைய உள்ளத்திலே இயேசு வாழ ஆசைப்படணும்னா, பைபிள்ல ஒரு அழகான வசனம் இருக்குது. அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, உன் இருதயத்தின் வாசற்படியில நான் நின்று கதவை தட்டுறேன் அப்படி சொல்லி. ஏன் அப்படின்னா, இந்த உள்ளத்துல அநேக கஷ்டங்கள், பாரங்கள், கவலைகள், வேதனைகள். மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனா ஆண்டவரோ உள்ளத்தை பார்க்கிற தெய்வம். மனுஷன்கிட்ட பார்த்து பேசும்போது நம்ம பார்த்து சிரிச்சிட்டு வந்துடலாம், ஆனா உள்ளத்தில் உள்ள வேதனைகள் அதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா உள்ளத்தில் உள்ள வேதனையை பார்க்கிறவர் யாருன்னா அவர் ஆண்டவர் இயேசு. மனுஷனை ஏமாத்திடலாம், ஆனா ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. நம்முடைய அகத்தை பார்க்கிறவர் ஆண்டவர் இயேசு. அருமையானவர்களே, நம்முடைய வேதனைகள் மாறுமா, கவலை மாறுமா, கஷ்டம் மாறுமா, கண்ணீர் மாறுமா, என்னுடைய பிரச்சனைகள் மாறுமா, என் சூழ்நிலைகள் மாறுமா? எல்லாவற்றும் இல்ல, மாறாது. என் தலையெழுத்து இப்படிதான், என் லைஃப் நான் இப்படிதான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோடு சிலர் வாழலாம். அருமையானவர்களே, நான் இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை மாற்றுகிறவர்.